வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த பத்தி. ஒரு பெரிய குளோபல் கம்பெனி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய இங்க முதலீடு பண்ண போறாங்க. இது வெறும் ஒரு பிசினஸ் நியூஸ் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி பணம், வளர்ச்சி, ஏன் சில முக்கியமான தார்மீக கேள்விகள் கூட ஒளிஞ்சிருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்லயே மனசுல வர்ற கேள்வி இதுதான். நம்ம சென்னையில இவ்ளோ பெரிய தொகைய, ஆயிரக்கணக்கான கோடிய கொட்டுறது யாரு? அது யாராவது ஒருத்தரா, இல்ல ஒரு பெரிய குடும்பமா, இல்ல இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு சக்தியா? முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10,000 கோடி ரூபாய், அதுக்கும் மேல. சும்மா சொல்லல, இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சென்னையோட டிஜிட்டல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மொத்தமா மாத்தி எழுத போற ஒரு மெகா ப்ராஜெக்ட் இது. ஓகே, நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அதாவது இந்த பிரம்மாண்டமான முதலீட்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறாங்க. பிளாக்ஸ்டோன் பாத்தீங்கன்னா 2 மெயின் ப்ராஜெக்ட்ஸ்ல கவனம் செலுத்துறாங்க. ஒன்னு ஸ்ரீபெரும்புதூர்ல. அங்க காசகிராண்ட் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் வேர்ஹவுசிங் பார்க்ஸ் கட்ட போறாங்க. இன்னொன்னு, இதுதான் ரொம்ப பெருசு, அம்பத்தூர்ல 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் கேம்பஸ உருவாக்க போறாங்க. சரி, இப்போ ப்ராஜெக்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி, யாரு இதெல்லாம் பண்றாங்க? இந்த டீல்ஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்லையும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, சில பெரிய கம்பெனிஸ் ஒரு கூட்டணியா செயல்படுறாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் புரியும். இது யாரோ ஒருத்தரோடையோ இல்ல ஒரு குடும்பத்தோடையோ பணம் கிடையாது. பிளாக்ஸ்டோனுங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை முதலீடு செய்வாங்க. அவங்க கூட நம்ம இந்திய கம்பெனிகளான காசாகிராண்ட், பேரி குரூப் இவங்களும் பார்ட்னர்ஸா இருக்காங்க. நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே ராத்திரியில முடியறதில்ல. இந்த டைம்லைனை பாருங்க. இது பல வருஷங்கள் எடுக்க போற பெரிய கட்டுமான பணிகள்னு நல்லாவே தெரியுது. இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் 2027-28ல முடியும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த டேட்டா சென்டர் கேம்பஸ் முழுசா ரெடியாகி இயங்க ஆரம்பிக்க இந்த டெக்கேடோட கடைசி வரைக்கும் ஆகும். அடுத்ததா நம்ம மனசுல எழற கேள்வி, எப்படி இவ்ளோ பெரிய டீல்ஸ், இவ்ளோ பெரிய கம்பெனிஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி அப்ரூவல் கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பல கட்டங்களை கொண்ட ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இதுக்கு ஓகே சொல்லுது. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடு அரசோட டேட்டா சென்டர் பாலிசி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா அப்ரூவல்ஸ வேகப்படுத்துது. கடைசியா நிலம், கரண்ட், அப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மாதிரியான லோக்கல் பெர்மிஷன்ஸும் வாங்கணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா இல்ல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி. பெரிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வருது, புதுசா வேலைவாய்ப்புகள் உருவாகுது, நம்ம நாட்டோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கும் நல்ல டாக்ஸ் வருமானம் கிடைக்குது. ஓகே, இதுவரைக்கும் நாம என்ன, யாரு, எப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் பார்த்துட்டோம். ஆனா இப்போதான் இந்த முழு அனாலிசிஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நாம வரோம். வெறும் நம்பர்ஸையும் டேட்டாவையும் தாண்டி இதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற சில ஆழமான தார்மீக கேள்விகளை பத்தி நாம யோசிக்க போறோம். இங்க ஒரு நேரடியான ஆனா ரொம்பவே சவாலான ஒரு கேள்வி இருக்கு. பிளாக்ஸ்டோன் மாதிரி ஒரு கம்பெனி உண்மையில நல்லதா கெட்டதா? நம்ம சோர்ஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுது தெரியுமா? இது நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. இது ஒரு பண இயந்திரம், அவ்வளவுதான். இதோட ஒரே குறிக்கோள் லாபம் பார்க்கறது மட்டும்தான். பாருங்க, இந்த ஒரு லைன் நம்ம மொத்த டிஸ்கஷனையும் வேற ஒரு ஆங்கிளுக்கு கொண்டு போகுது. அப்படியா? சரி, அப்போ இந்த பண இயந்திரம் எப்படிதான் வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். இவ்ளோ பெரிய பணம் எப்படி உருவாகுது? எங்கே இருந்து வருது? எப்படி பயன்படுத்தப்படுது? இதோட அடிப்படை கான்செப்டே மத்தவங்களோட பணம்தான். அதாவது ஓபிஎம். இவங்க தங்களோட சொந்த பணத்தை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா பென்ஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் வந்தா இவங்களுக்கு ஒரு பெரிய ஷேர் கிடைக்கும். ஒருவேளை நஷ்டமாச்சுன்னா அந்த முழு நஷ்டமும் பணத்தை போட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு தான். சரி, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? 2 முக்கியமான வழிகள் இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. முதல்ல 2% மேனேஜ்மெண்ட் ஃபீ. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லாபமோ நஷ்டமோ எது நடந்தாலும் இவங்களுக்கு இந்த 2% கமிஷன் கன்ஃபார்மா வந்துடும். ரெண்டாவது 20% பர்ஃபார்மன்ஸ் ஃபீ. இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர். வர்ற லாபத்துல 5ல் 1 பங்கு இவங்களுக்கு போயிடும். யோசிச்சு பாருங்க. நம்ம சோர்ஸிங்க ஒரு கசப்பான உண்மைய சொல்றாங்க. எப்பெல்லாம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதோ
மத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்களோ அப்பதான் இவங்க கழுத்துல இறங்கி சொத்துக்களை ரொம்ப மலிவான விலைக்கு வாங்கி போடுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டமே ஒரு மாதிரி ஒரு பக்கச்சார்பா இருக்கு. அதாவது ரிஸ்க் எல்லாம் ஏழைகளுக்கு, பாதுகாப்பெல்லாம் பணக்காரங்களுக்குன்னு நம்ம சோர்ஸ சுட்டி காட்டுது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். நம்பர்ஸ், டீல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சிஸ்டமோட மனிதர்கள் மேல ஏற்படுற தாக்கம் என்ன, இதோட தார்மீக விளைவுகள் என்ன? இந்த கோட் ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் உண்மையை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஃபைனான்ஷியல் முடிவுகளை எடுக்கிறவங்க அதனால பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவங்க முகங்களை பாக்குறதில்ல, வெறும் ஸ்ப்ரெட் ஷீட்ல இருக்கிற நம்பர்ஸ மட்டும்தான் பாக்குறாங்க. இந்த தூரமே அவங்க மனசுல இருக்கிற இரக்கத்தை கொன்னுடுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு விஷயம் சட்டப்படி கரெக்டா இருந்தா போதும், அதோட தார்மீக பொறுப்பை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு எண்ணம் உருவாகிடுது. இங்க என்ன நடக்குதுன்னா, சட்டம்ங்கிறது தார்மீகத்துக்கு ஒரு பதிலா, ஒரு மாற்றா மாறிடுது. கடைசியா நம்ம சோர்ஸ் ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு முடிவுக்கு வருது. லாபம் மட்டும்தான் குறிக்கோள்னு ஒரு பார்வை இருக்கும்போது, அதிலிருந்து மனுஷங்கள் மேல இருக்கிற இரக்கம் போயிடுச்சுன்னா அது ஒரு விதத்துல கொடுமைக்கு சமம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு விஷயம் சட்டப்படி சரியா இருக்கலாம், ஆனா தார்மீக ரீதியா அது தப்பா இருக்கும்போது அதோட உண்மையான விலையை நாம எப்படி கணக்கிடுறது? இந்த மாதிரி வளர்ச்சிக்காக நாம கொடுக்கற உண்மையான விலை என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க.